இங்க ஒருத்தன் அவனோட வைஃப் கிட்ட காசு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவனோட வைஃப் அவன்கிட்ட என்கிட்ட இந்த காசு எல்லாத்துக்குமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்றா. அவனோட வைஃப் கிட்ட என்கிட்ட போய் சொல்லாத, ஒழுங்கா உங்ககிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே குடுன்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்படுறான். அப்ப அங்க ஒரு கேங்ஸ்டர் கையில கன் எடுத்துட்டு வரான். அவன் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு கொடுக்க வேண்டிய காசு எங்கன்னு கேக்குறான். அவன் அந்த கேங்ஸ்டர் கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க, நான் சீக்கிரம் கொடுத்துறேன்னு சொல்றான். அந்த கேங்ஸ்டர் அவங்க கிட்ட என்னோட காசை இப்ப நீ தருவியா மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறான். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட என்னோட வைஃப் தான் எல்லா காசையுமே அழிச்சிட்டான்னு சொல்றான். அவனோட வைஃப் அவங்க கிட்ட நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்றா. அந்த கேங்ஸ்டர் அவங்க கிட்ட எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை, இப்ப எனக்கு என்னோட காசு வேணும், இல்லனா இப்ப என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்றான். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் உடனே அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ இங்க இருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். அந்த கேங்ஸ்டர் அந்த பொண்ணோட வைஃபை பாக்குறான். அவளோட கையில நிறைய காயங்கள் இருக்கு. அந்த பொண்ணு அந்த காயத்தை அவன் பாக்குறத பார்த்து உடனே டக்குன்னு மறைச்சுக்கிறா. அந்த கேங்ஸ்டர் அவங்க கிட்ட எனக்கு உன்னோட வைஃப் தான் வேணும்னு கேக்குறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அவனோட வைஃப் அவங்க கூட போக சொல்றான். அந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட ப்ளீஸ் என்ன தனியா விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அழுகுறா. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவகிட்ட எனக்கு ஏதாச்சும் நடக்கிறதுக்குள்ள இங்க இருந்து சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அவளை அவங்க கூட அனுப்பி வைக்கிறான். அந்த கேங்ஸ்டர் அந்த பொண்ணு அவனோட வீட்டை கூட்டிட்டு போய் அவளோட ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றான். அந்த பொண்ணு அவங்க கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் சீக்கிரம் உங்களோட காசு கொடுத்துருவாரு, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு கேக்குறா. அவன் அந்த பொண்ணு கிட்ட அந்த பைத்தியக்காரன் காசு எடுத்துட்டு வருவான்னு இன்னும் நம்பிட்டு இருக்கியான்னு கேக்குறான். இவன் அவங்க கிட்ட கண்டிப்பா காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு என்ன கூட்டிட்டு போயிருவாருன்னு சொல்றா. அவன் அந்த பொண்ணு கிட்ட ஏன் அந்த மிருகத்து கூட இன்னும் இருக்குன்னு கேக்குறான். இந்த பொண்ணு அவங்க கிட்ட என்ன கடத்திட்டு வந்த நீங்க அதை கேக்குறீங்களான்னு கேக்குறா. அவன் அவகிட்ட உண்மையா சொல்லணும்னா நான் ஒன்னும் உன்னை கடத்திட்டு வரல, உன்னோட ஹஸ்பண்ட் தான் உன்னை என் கூட அனுப்பிச்சு வச்சான்னு சொல்றான். அவன் உடனே அவங்கிட்ட என்னோட ஹஸ்பண்டை மிரட்டி நீ இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கன்னு சொல்றா. அவன் அவகிட்ட என்ன 1000 முறை மிரட்டினாலும் எனக்கு பிடிச்சவங்களை யாருக்காகவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கு சரியானவன் அவன் இல்லைன்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வராரு. அவன் அந்த டாக்டர் கிட்ட இவங்களோட கையிலையும் முதுகுலையும் காயம் இருக்கு, அதுக்கு மருந்து போட்டு விடுங்கன்னு சொல்றான். இந்த பொண்ணு அவங்க கிட்ட இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறா. அவன் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தர போறேன், நல்லா சாப்பிட வைக்க போறேன்னு சொல்றான். இந்த பொண்ணு அந்த கேங்ஸ்டர் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவன் அந்த கேங்ஸ்டர் அவன் மேல இறக்கப்படுறத பார்த்து அவன் நல்லவன் நினைக்கிறா. அந்த கேங்ஸ்டரும் அந்த பொண்ணுக்கு போட்டுக்க புது துணி அப்புறம் நிறைய சாப்பாடு எல்லாம் வாங்கி தரான். இந்த பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு வயிறு ஃபுல்லா சாப்பிட்றா. அது மட்டும் இல்ல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கா. அவன் அந்த பொண்ணோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அவன் அந்த பொண்ணு கிட்ட நீ என்னை பார்த்து பயப்படுறியான்னு கேக்குறான். அவன் உடனே அவங்கிட்ட எனக்கு பயப்படுறது பழகி போச்சு, நான் என்னோட ஹஸ்பண்ட காலேஜ் படிக்கும் போது பார்த்தேன், அவர் பெரிய பாடகர், அவர் சூப்பரா பாடுவாரு, அது மட்டும் இல்ல அவர் ரொம்ப இறக்கமானவர், நான் அதை பார்த்து அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவரோட இன்னொரு முகமே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறா. அவன் அந்த பொண்ணு கிட்ட நீ இப்ப பாதுகாப்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அந்த பொண்ணுக்காக புதுசா நெக்லஸ் வாங்கிட்டு வந்து தரான். அந்த பொண்ணு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளுக்காக அவன் இவ்வளவு தூரம் பண்றதை பார்த்து அவன் மேல ஒரு விதமான அன்பு வருது. அந்த பொண்ணு அவன் வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ் நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு அழகா கிளம்பி அவன் கூட டின்னர் சாப்பிட போறா. அவன் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறான். அவன் அவகிட்ட உனக்கு விருப்பம் இல்லாம தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன், ஆனா இப்ப உனக்கு இங்க இருக்க விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அந்த பொண்ணு அவங்க கிட்ட சிரிச்சுட்டே பதில் சொல்ல வரா. டக்குன்னு அப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அவன் அதை பேசிட்டே வெளியே போறான். அப்ப இந்த சைடு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அங்க வரான். அவன் அந்த பொண்ணு கிட்ட வந்து வா நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்றான். இவன் அவங்க கிட்ட நீங்க கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களான்னு கேக்குறா. அவன் அந்த பொண்ணு கிட்ட அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போயிடுறான். அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு அதுக்குள்ளன்னு கேக்குறா. அவன் அவகிட்ட நான் ஒன்னும் காசெல்லாம் கொடுக்கலன்னு சொல்றான். இந்த பொண்ணு அவங்கிட்ட கண்டிப்பா அவர் மறுபடியும் இங்க வருவாருன்னு சொல்றான். அவன் உடனே சிரிச்சுட்டே டிவியை போட்டு காமிக்கிறான். அதுல ஒரு நியூஸ் சேனல்ல அந்த கேங்ஸ்டரோட வீட்டை யாரோ நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அவன் அதை பார்த்துட்டு இருந்தாலும் அவன் உயிரோடவே இருக்க மாட்டான்னு சொல்றான். இந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அவன் மேல கோவப்படுறா. அது மட்டும் இல்ல அந்த கேங்ஸ்டரை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. அது அவளோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நீ ஏன் அவனுக்காக ரொம்ப வருத்தப்படுற, நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியான்னு கேக்குறான். அது மட்டும் இல்ல அவளோட கழுத்துல இருந்த நெக்லஸ் அப்படிங்கிட்டு அவளை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடறான். இந்த பொண்ணு ரூம்குள்ள உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறா. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வெளியே சந்தோஷமா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அந்த விபத்துல இருந்தா அந்த கேங்ஸ்டர் தப்பிச்சு அந்த பொண்ணுக்காக அந்த வீட்டுக்கு வரான். அவன் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட எங்க அவன்னு கேக்குறான். அந்த பொண்ணு அந்த கேங்ஸ்டரோட வாய்ஸ் கேட்டுட்டு நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு கத்துறா. அவன் அந்த பொண்ணு இருக்கிற கதவை திறந்து உள்ள போறான். அந்த பொண்ணு அவனை பார்த்த உடனே உங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னு கேட்டுட்டு அவனை டைட்டா கட்டி பிடிச்சுக்கிறா. இவன் போய் அந்த பொண்ணை காப்பாத்தி அவன் கூட கூட்டிட்டு போறான். அவன் அந்த பொண்ணு கிட்ட நம்ம 2 பேருக்கும் ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்களை அதிகமா தெரியாது, ஆனா நான் விதியை நம்புறேன், நம்ம 2 பேரும் ஒரு காரணத்துக்காக தான் பார்த்திருக்கோம், நீ இதுக்கப்புறம் என் கூடயே இருந்துரு, நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன்னு சொல்றான். அந்த பொண்ணு அவங்கிட்ட ஆனா என்னால உங்க உயிரே போக பார்த்துச்சுன்னு சொல்றா. அப்ப அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல, அவ என்னோட வைஃப்னு சொல்றான். அந்த கேங்ஸ்டர் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் இவளுக்காக மட்டும்தான் உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல இருந்து அவளோட நெக்லஸ் பிடிங்கிட்டு அவனை மிரட்டி அமுச்சு விட்டுறான். இந்த பொண்ணு அந்த கேங்ஸ்டரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. கடைசியில இவங்க 2 பேரும் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்றாங்க.